श्री गुरु चरण सरोज रज निज मन मुकुर सुधार वरणो रघुबर विमल यश जो दायक फल चार। அந்த ஊர்ல ஐப்பசி மாசத்துல அவிட்ட நட்சத்திரத்துல அவர் பிறந்தார், அவதரிச்சார். ஆக்சுவலி பிறக்கல. பூதத்தாழ்வார் திருமாலினுடைய கௌமோதகி அப்படிங்கிற ஒரு கதாயத்தினுடைய அம்சமாக அவர் அவதரித்தார். பூதத்தாழ்வார் is believed to be the incarnation of Lord Sriman Narayana, divine weapon Kaumodaki, the second name. கடைசியா நம்ம பார்க்க போறது பேயாழ்வார். பேயாழ்வார் பூதத்தாழ்வார் பிறந்த அடுத்த நாள் பிறந்தார். அவருடைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். அவர் மயிலாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறந்தார். அது எங்க இருக்கு தெரியுமா? மயிலாப்பூர் எங்க இருக்கு தெரியுமா? எஸ், சென்னை கரையில. The third Alvar is known as Peyalvar and he incarnated just a day after Bhudathalvar. பொய்யாழ்வார் சொல்றாரு, தாராளமா இங்க நம்ம 2 பேரும் உட்காரலாம், நீங்க வாங்க நம்ம உட்காரலாம் சொல்லி கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிடும்போது 2 பேரும் உட்கார மழை ரொம்ப பெய்ய தொடங்குது, ரொம்ப அதிகமா வருது. அப்ப அந்த சமயத்துல பார்த்தா இன்னொரு பர்சன் வர்றாங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தா பேயாழ்வார். அப்போ பேயாழ்வார் அவங்க நினைக்கிறாரு, ஏன்னா நம்மளுக்கு இங்க இடம் இல்லையே, நம்ம எப்படி இங்க தங்குறது அப்படின்னு போது பொய்யாழ்வாரும் பூதத்தாழ்வாரும் சொல்றாங்க, இல்ல இங்க நம்ம 3 பேரும் நிற்கலாம், அதுக்கான இடம் இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா அங்க நின்று பெருமாளை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது 4ஆவதா ஒரு ஆள் அங்க நெருக்கி நிக்கிற மாதிரி, அவங்க கூட சேர்ந்து நெருக்கி நிக்கிற மாதிரி. அப்போ அது யாருக்கும் தெரியல, ஏன்னா வெளியில நல்லா மழை பெய்யுது, ஒரே இருட்டா இருக்கு, யாருக்கும் தெரியல. அப்போ அது யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைட்டும் இல்லை, லைட் வெளிச்சமும் இல்லை. அப்போ இங்க நல்லா கவனிக்கணும், இந்த 3 ஆழ்வார்கள் தமிழ் அப்படிங்கிற ஒரு பெரிய மொழி இருக்கு. அந்த மொழியை கொண்டு நம்ம 5 எலிமெண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ என்ன பண்றாங்க, 3 பேரும் சேர்ந்து பெருமாளை நினைச்சு ஒரு பாட்டு பாடுறாங்க. மேஜிக் மாதிரி லைட் வர்றாங்க. அப்போ அங்க நிக்கிறது யாரும் தெரியல, யாரு நிக்கிறாங்க அப்படின்னா லார்ட் விஷ்ணு இருக்கிறார். அப்போ அவரை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. அப்போ அந்த சந்தோஷத்துல ஆடி பாடி மகிழ்ந்து 3 பேரும் அன்னையிலிருந்து சேர்ந்து அவங்களோட திருப்பணிகளை தொடர்ந்து ஒற்றுமையா ஒவ்வொரு கோவிலுக்கா போய் விஷ்ணு பற்றி ஆடி பாடி மகிழ்ந்து சந்தோஷமா செய்வாங்க. இதுதான் இந்த முதல் 3 ஆழ்வார்களும் சேர்ந்த கதை. First Tiruvangadi, second Tiruvangadi and third Tiruvangadi, 100 pasurams each. Yeah. So thanks for the opportunity, and we are going to next Alvar, and everyone can say all the 12 Alvars. Poikayalvar, Bhudathalvar, Peyalvar, Tirumasi-Alvar, Nammalvar, Madhukari-Alvar, Kulasekara-Alvar, Pere-Alvar, Aandal, Thottakudi-Alvar, Thirukangalvar, and Thiruvangai-Alvar. Sudarshana Chakra of Lord Vishnu. And if you see his story, he was born to Bhargava Muni and Kanakambi. They are the divine couple. And after he born, he was like congenital anatomy and going along with them. And they are going and staying somewhere
nearby. That place is still there. That is called Or Irukkai. They stayed there for one night. What means? Our, yeah? It's our Alvar. Means he is very close to Tirukolu and he born in Tamil month Chittirai in the birth star Chittirai. So Madurai Alvar was a learned Brahmin who saw the light from the northern region of India deeply immersed in the study of scriptures. So he was visiting North Indian temples and from where he used to do Sandhya-Vandana. Yeah? Morning time, one fine morning, he was opening his eyes and opening his mouth. He is saying it will eat where it stays and it will live where it is. Yeah? So then he found the answer of Atma, which is in our body, yeah, soul, which is Kerala. Tirunjikaram, அவர்தான் அவர் பிறந்தார். He was born in Tirunjikaram in Kerala. அவர் ஒரு கிங். அவருக்கும் ராமாவுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கும். அவரோட பர்த் ஸ்டார் வந்து குலசேகர பர்த் ஸ்டார் இஸ் புனர்வசு. Same as Rama. Rama is also because ரொம்ப அப்செட் ஆகிடுவார். ஸோ அதனால அந்த ஸ்டோரி மிச்சம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவர் வந்து ஞாபகம் பண்ணிட்டு அந்த பையன் அவரோட பையன் போயிட்டு நெக்ஸ்ட் சாப்டர் ஆரம்பிக்கும் போது இது மாதிரி ராவணன் வந்து சீதாவுக்கு இருக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. அப்போது சீதா உடனே
in Prabhava year in the month of Margazhi. Do you know Margazhi month, which month it falls? It's a Tamil month. But in English calendar, let me say, which 2 months comes in, the Margazhi month comes in? Can you? Very good, excellent. December and January, in between December and January. And the star is Ketu. You all know your birth stars, hopefully. Some of you people might be knowing your birth stars. So, yeah, everybody, like if you ask your mom and dad, they will let you know what your birth star is, okay? It's not the date, the time, depending upon the time you have a birth star, that birth star is Ketu. So, the parents named him Vipranarayana. He learned all the scriptures from father and later moved to Sri Lanka. And there he created a beautiful garden and he was born. Moved from that place. So he is very sad. Vipranarayana is worried about and he keeps on thinking. He just left all his Devadevi's house. So when they want to take Devadevi to prison, she said that it's not me, it's dictated by Vipranarayana. Then they got Vipranarayana and they have put him in prison. So, but Vipranarayana doesn't know all these things. From where did born in Pana community, Alagai Manavada Perumal temple located in tiny village, Alagapuri, Sri Lanka. And he belongs to Pana community where musicians used to perform traditional music. Later they were treated as outcasts or untouchables. So they were never allowed to temples. They used to stay out of the corner of the temple, not the songs praising Lord Mahavishnu. And his name, one day, a devotee, Lokasharan, a Brahmin, motioned to Panavar to move away. But Panar was so engrossed in reciting of his music that he did not hear anything. Lokasharan threw a small stone to shake him up, but the stone fell on his forehead of Panar and started bleeding. Still, the Panar did not know about his hurt or his bleeding anything. And Lokasharan moved from that place and to the temple. He was taken back on sea, blood oozing out from forehead of Lord Ranganatha. But nobody did not realize that and nobody did not have a connection between both the incidents. The very night, Lord appeared in the dream of Lokasharan and commanded him to fetch Panar to temple. Accordingly, Lokasharan requested Panar to come to temple, but Panar, referring to low birth, declined to set his feet on holy earth Sri Lanka. Then Lokasharan carried Panar on his shoulder to temple. So he carried on his shoulders because he doesn't want to set his feet in the temple because he is not allowed. That is the reason he did not want. Otherwise he wants to go to temple. But because of his low caste, what people will say, they won't allow him inside the temple. That is the reason he is scared. But Lokasharan, he carried him on his shoulders to the temple. Then he started singing. In later period, he became one of the Arvas and he was chosen child by God. And he was the incarnation of smallest mark on Vishnu's chest called Srivatsan. When we pray, we are always said to look at the feet of God first. Then he described the broad chest of Lord and red lips and white eyes. Where we have to look the first when we go to temple when we see the Lord? Where we have to see? First, is it the head or the top or chest? Feet. Very good. No. Honestly, I know most like your friend, you know the answers. I'm just asking the fact. And start
got this systematic war. And so the king appointed Tirumangai Alvar as commander-in-chief for the troops of Chola dynasty. After some days, Tirumangai Alvar met Kumudavali and wants to marry her. Kumudavali said two conditions to Tirumangai Alvar to marry her. She gave 2 conditions to marry. What are the 2 conditions? The first, really? He had to become a devotee of Vishnu, and he had to serve 1,000. He had to become a devotee of Vishnu, and he had to serve 1,000 Vishnu devotees.